தான் பல பேரை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இந்த பொண்ணு பாக்குறதுக்கு டஸ்கி கலர்ல இருக்கு, அவ்வளவு கருப்பா இல்ல, அவ்வளவு பளிச்சுன்னு பர்ஃபெக்டா இருக்கு அந்த ஃபில்டர், அந்த மூமெண்ட்ல அப்படியே ஃபிட் ஆகுது. இவ்வளவு நேரம் நான் பேசுனது சார்கேசம். பசங்களே உஷாரா இருந்துக்கோங்க, பார்த்து ட்ராப்ல விழுந்துடாதீங்க. ஏதாச்சும் ஐடியா வேணும்னா என்னோட டிஎம்க்கு வாங்க, செரி ஸ்டார்ட் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து டிஎம் பண்ணுங்க, நான் சொல்றேன் சில ஐடியாஸ், அதை வச்சு செக் பண்ணுங்க. தெரியாதனமா இந்த ட்ராப்ல விழுந்துடாதீங்க. இதை பத்தி பேசணும்னா பெரிய டாபிக்கே இருக்கு, பட் பேசுவோம், பொறுமையா பேசுவோம். இந்த எறும்பு கடிக்காதுடா, வேற எறும்பு தான் கடிக்கும். உன்ன எல்லா எறும்புமே கடிக்கும். ஏன்? ஏன்னா நீதான் ஸ்வீட் ஆச்சு. மாடு டென்ஷன் ஆகிற அளவுக்கு நீங்க ஜோக் பண்ணிருக்கீங்க. ஏண்டா கிரிஞ்சி கிரிஞ்சுன்ட்டு அதுக்கே தெரியலையா? லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. ஆனந்த் ரேவதி வச்சிட்டு இருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா. இவனுங்க தான்டா கரெக்டா யூஸ் பண்ணிருக்கானுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, அவங்களால நம்மளால எடுக்க முடியாது. அவங்களோட நம்ம இருக்கிற மாதிரி போட்டோ ரெடி பண்ண முடியும். ChatGPT ப்ராம்ப்ட கூட தூக்கி போட்டு ஜெமினில நிறைய இடத்துல நானும் நோட்டீஸ் பண்ணேன்டா. ஆபீஸ் போயிட்டு வரும்போது அங்க போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஜெனரேட்டடா போட்டிருக்கானுங்க. எப்படி சொல்றது தெரியல, நல்லா கரெக்டா யூட்டிலைஸ் பண்றீங்கடா. அருமைண்டாங்க அப்படின்ற மாதிரி. Brother, what's that? What's that, brother? சமோசாவுக்கு உட்காந்து பெயிண்ட் அடிச்சுதான். இது உண்மையான சமோசாவா இல்ல இவங்க ஏதாவது ஆர்ட் மாதிரி கிரியேட் பண்ணாங்க? பார்த்தா அப்படி தெரியல. இத்தனை சமோசா வந்து அட் டைம்ல ஆர்ட் எல்லாம் பண்ண முடியாது. இது சம்திங் ராங். பார்த்து நீங்க வெளி இடத்துல சாப்பிட்றீங்கன்னா நல்லா செக் பண்ணுங்க. மேல ஓட்டத்துல நல்லா இருக்கு, அதை கிரஷ் பண்ணும் போது நல்லா இல்லை அப்படிங்கும் போது உடம்பு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் ஒரு வாட்டி ஃபங்கஸ் உள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா லைஃபே மாறிடும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. खिंचाऊं के फोटो जाके उतर के? एक नंबर ये नरेंद्र मोदी है। ले ले क्या फोटो उनसे उतर के? अरे इतना मैच कैसे भाई मोदी जी? என்னடா அந்த மனுஷன் அப்படியே இருக்காரு, 100க்கு 100 பொறுத்தா அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த மனுஷன் அப்படியே டூப் போடலாம்டா. இந்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு டூப் போடலாம், வேற லெவல். உங்களுக்கும் தோணுதா இந்த கலர் ட்ரெஸ் கோட் எல்லாம் பசங்களை குரூப்பா பிரிச்சு அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் உருவாக்கி அவங்கவுங்க குரூப்பை மேல கொண்டு போய் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்குன்னு? ஆனா அப்படி இல்ல. இன்னைக்குள்ள ஃபியூச்சர் அண்ட் டெக்னாலஜியை மைண்ட்ல வச்சு ரெட் ட்ரெஸ் பசங்க எல்லாம் ஜொமேட்டோல வேலை பார்ப்பாங்கன்னு, எல்லோ ட்ரெஸ் பசங்க எல்லாம் பிளிங்கிட்லயும், கிரீன் ட்ரெஸ் பசங்க எல்லாரும் பிக் பாஸ்கெட்லயும், அண்ட் ப்ளூ ட்ரெஸ் பசங்க எல்லாரும் போர்ட்டர்ல வேலை பார்ப்பாங்கன்னு அப்பவே கணிச்சிருக்காங்க. இப்போதானே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நான் மோஸ்டா கிரீனு எல்லோ நினைக்கிறேன். பண்ணியா எடுத்துக்கிட்டாலும் அது ரொம்ப கஷ்டமான வேலை அவங்க பாக்குறது. ஆனா அப்பவே கணிச்சிருக்காங்க பாருங்களேன். அப்படியே பிரிச்சுட்டானுங்க. நீ ஜொமேட்டோக்கு போ, நீ பிளிங்கிட்டுக்கு போ, நீ ஸ்விக்கிக்கு போ, நீ வந்து போர்ட்டலுக்கு போ அப்படின்ட்டு. என்னடா அது ரேட்? இது 7,50,000 கேட்டா ஆனுவல் பேக்கேஜா ஆகும் இல்லையா? ஏன்னா ஒரு டிஷ் 7,00,000. என்னடா இது? 7,00,000க்கு என்னடா வரப்போகுது? எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குதா லைட்டா? யாரு எனக்கு அவங்களே செல்ஃப் டெஸ்ட்ராய் பண்ணிப்பானுங்க. இவனுங்களை வந்து வெளியாளுங்க யாராவது வந்து அடிக்க தேவையில்ல, அவங்களே டெஸ்ட்ராய் பண்ணிப்பாங்க. ஏய் சிட்டி டெஸ்ட்ராய் செல்டா. இந்த டைப்ல மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் காலிஃபிளவரை உள்ள ஆட் பண்ணி அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு half an hour இது அப்படியே வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா பக்காவா பக்கோடா ரெடி ஆயிடும். பக்கோடா போடுறவங்க நிறைய பேர் இருப்பானுங்க. ஏன் நம்ம விஜய் சித்து விளாக்ஸ்லயே நம்ம வருஷத்துக்கு நான் அப்பப்போ பக்கோடா போட்டுனே இருப்பா போல. ஏன்டா ஹைஜீனா வச்சுன்னு தொலைங்களேடா, ஏன்டா பக்கோடா போடுறீங்க?